தயவு செஞ்சு கீழே வாங்க. கீழே என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? மேல போகுது. என்ன வேணும்? என்ன பண்ணுங்க? என் கண்ணு முன்னாடி இறங்கி வந்து அந்த டாய்ஸ் எடுத்துக்க முடியுமா? காணும் ப்ரோ. சத்தம் ப்ரோ. உள்ளதான் வருது. உள்ள வர முடியுமா? உள்ளதான் வருது ப்ரோ. உள்ள தயவு செஞ்சு உள்ள வாங்க. சத்தியமாக ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கு. தனியாக வந்து தெரிஞ்சுதான் அப்படி பண்ணதுன்னு நினைக்கிறேன். நீ இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் உங்க கஷ்டப்படுத்த வரல. எங்கிருந்து சத்தம் கேக்குது? வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லாஸ்ட் டைம் அந்த இடத்துல தான் நானும் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ வந்திருப்போம். அந்த கதவுல என்ன நினச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேஸ் சவுண்ட் கேட்குது. இப்போ நான் இங்கேருந்து போகலான்னு இருக்கேன். ஏன்னா இதுதான் அவங்க தங்கியிருந்த இடம். இது இந்த மரம் என்னாச்சு இதுங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? எஸ், இப்போ தனியாக வரும். கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வரப்போ ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். தனியாக வருது சரியா இல்லை என்ன? 1000 டைம் என்ன நான் அவ்வளோ கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்தேன் மனசுக்குள்ள. ஏய் யாரு? என்னை உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், சத்தியமாக ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கு. தனியாக வந்து தெரிஞ்சுதான் அப்படி பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் என்ன நினைச்சு நீங்க பாத்துருப்பீங்க. லாஸ்டா இங்கதான் என்ன தலையை பிடிச்சி இழுத்துச்சேன். இதான் இடம். இங்க பாருங்க, நான் உங்களை பார்க்க தான் நான் ரொம்ப தூரத்துல வந்திருக்கேன். என்னை உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் இங்க தான் வந்தேன். நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தோம். நீங்க இதை பார்த்துருப்பீங்க. சத்தியமாக ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கு. இங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போனா கூட தெரியாது. கேஸ் இந்த வீடியோ உங்கள் கையில் வந்திருக்குன்னா நான் சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இங்கே ஆக்டிவிட்டி அதிகமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே தான் அந்த பானை வருது. இங்கே பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் இங்கே. ஸோ உனக்கு என் மேல கோபமா இருக்குன்னு தெரியுது. நான் உனக்கு
நான் உனக்கு ஒரு சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உனக்கும் குழந்தைங்க நான் கொடுத்துட்டு போவேன். நான் இங்கே உன் பேரை கஷ்டப்படுறதுக்காகவோ இல்லை உடைய தான் கஷ்டப்படுறதுக்காக நான் இங்கே வரல. நான் இங்கே தனியாக வந்திருக்கேன். அது நீ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் அந்த 2-3 பானை இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் நடந்துச்சு அப்படின்னு. இப்பயும் 2 பானை உடஞ்சிருச்சு. விக்னேஷ் நானும் இருக்கும்போது லைவாக நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இப்போ இங்கே உடையிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே இங்கேருந்து அவசர அவசரம் எடுத்துகிட்டு போனதுனால இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கு. உங்கள் கோவம் எனக்கு புரியுது, உங்களுக்கு நடந்த கஷ்டம் எனக்கு புரியுது. நான் எல்லாமே கேள்விப்பட்டோம், நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களால தான் இங்கே நிறைய விஷயம் எந்த ஒரு நல்லது கெட்ட நடக்க முடியாமல் ஆயிருக்கு. அதனால இங்கே இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியாது. அதனால தான் உன்னை பார்க்க கூட இங்கே யாரும் இங்கே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் நான் இங்கே வந்திருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ ரொம்ப நாள் இந்த இடத்துல நீங்கள் வந்து அடைஞ்சிருக்கீங்க, நீங்களும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப 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 அடைஞ்சிருக்கீங்க இந்த இடத்துல. நான் உங்களை பார்க்கறதுக்கு தான், யாரும் இந்த மாதிரி இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வரல, நீங்கள் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இதனால தெரியல பேசுகிறது. இருந்தாலும் இவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாலையை போட்டிருப்பாங்கன்னு கூட தெரியல. ஸோ அது பக்கம் இருக்கலாம். பேசிட்டு பாருங்க, கதை வாட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? குழந்தை சத்தம் கேட்குது, லைட்டாக தெளிவாக கேட்குது எனக்கு. இதான் அம்மா, இங்க புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் உங்க கஷ்டப்படுத்த வரல. உங்களுக்கு என்ன வயசுன்னு கூட எனக்கு தெரியாது. என்னையும் உங்க பையனை நினைச்சுக்கோங்க. சுத்தமாக சப்போர்ட்டே பண்ணவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அவங்களோட பொருள், அவங்க குழந்தையோட பொருள் நான் எடுத்துட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, விக்னேஷ் ப்ரோ சேனல் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது திரும்பி நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன்னு நினச்சி கேஸ் நான் லைட்டிஸ் ஆனில் தான் இருக்குது. லைட்டிஸ் ஆன் பண்ணிட்டேன். இன்ட்ரோ கொடுத்து கொஞ்சம் டைமில் நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். எங்கே வைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நைட் டெஸ்ட் இப்படி பார்த்து வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு காமனாக ஒரு பொதுவாக எடுத்தாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் சைடில், அதாவது பின்னாடி சைடு என்ன நடக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதுங்கிற விஷயத்தினால கவனிக்க முடியும். நான் இங்கே நைட் டெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், சென்டர் கூட வச்சுக்கிறேன். திரும்பி இது போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன் சத்தியமாக சொல்கிறேன், எங்கேருந்து சத்தம் கேட்குது. அம்மா, நீ உள்ள இருக்கீங்களாம்மா? அம்மா, கதை முடிச்சு. அம்மா கொஞ்சம், அம்மா கோவம் புரியுது. ஏன் சார் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா விக்னேஷ் ப்ரோ வந்து நானும் விக்னேஷ் ப்ரோ சேர்ந்து என்னென்ன பண்ணியிருப்போங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சத்தியம் கேட்குது, எங்கேருந்து கேட்குன்னு தெரில. வச்சுக்கேன். அம்மா அம்மா மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சு தெரியாமல் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் திரும்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் சாரி கேட்க தான் வந்தேன். நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேணாம். உங்கள் கோவம் எனக்கு புரியுது. லாஸ்ட்டாக நான் பண்ண விஷயத்துக்காக என் மேலே இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ கோவப்படாதீங்க.
அமைதியாக இருங்கம்மா. நான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது செய்கை மாதிரி பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். கதவை இது பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீ ரொம்ப என்னையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. நானும் உங்களுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன். மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. நான் உள்ளே வரேன். அம்மா நான் உள்ளே வரணும்னா கதவு திறங்கம்மா. இல்லை அப்படின்னா நான் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னா அந்த கதவு திறக்காம அப்படியே ஆட்டாமல் வச்சு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். கதவை வாட்டல. நான் இங்கே வருது நான் ஒப்படைக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு புரியுது. கேஸ் இங்கே என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாமே ப்ரோ சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இது என் சேனலில் வரக்கூடிய ஒரு வீடியோ. இது நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு நான் சொல்லப்பட்ட ஒரு வீடியோ. இது நான் இங்கே தனியாக வந்திருக்கேன். என்னோட பயத்தை போக்கிக்கணும். நானும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் தனியாக வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் சப்போர்ட்டுக்கு யாராச்சும் கூட கூட்டிகிட்டு வரல. நான் எனக்கு யாருமே நான் கூட்டிகிட்டு வரல. தனியாக சோலோவாக பண்ணாலும் ஒரு விஷயத்த ஒன்று கரெக்டாக பண்ணணுங்கிறத நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரோ தான் சொல்லியிருக்காரு எனக்கு. ஏன்னா ப்ரோ ஆரம்பம் தனியாக பண்ணியிருக்காரு. அம்மா லாஸ்ட் டைம் நடந்தது இதுக்கெல்லாம் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன். என்னை இது பண்ணி விட்டாங்க, தள்ளி விட்டாங்க. சில கேஸ் தள்ளி விட்டாங்க. தெளிவாக தெரியுது. இது 2வது வீடியோ கேஸ். கண்டிப்பாக இங்கேயும் நிறைய விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்குறீங்க நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என் முழு கண்ட்ரோலோடு நான் இருக்கேன். நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னா ரொம்ப இவங்க எதை பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப பயப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கேன். தைரியமாக இருக்கணுமா எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது நடக்க போகிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. அம்மா நான் பார்த்தேன். கேஸ் பார்த்தீங்க இல்லை பார்த்தீங்களா? இதுதான் கேஸ் திரும்பி நடந்துச்சு. எனக்கு இதுதான் ப்ரோக்கர் வரும்போது நடந்துச்சு. இங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது யார் ஃபோட்டோ என்னன்னு தெரியல. உங்களோட ஃபோட்டோ இங்கே இருக்கு. சவுண்ட் கிட்ட தான் கேஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு லாஸ்ட்டாக கடத்தை பிடிச்சி இழுத்துச்சு இந்த இடத்துல. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மா நான் உங்களுக்கு நான் பார்த்தேன். இதே ஒரு தான் நான் அன்னைக்கு நான் பார்த்தேன். நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க தெரியுது. உங்களுக்கு தெளிவாக நான் பார்த்தேம்மா. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். சத்தம் பயங்கரமாக கேட்குது. எங்கேருந்து கேட்குதுன்னு தெரில. சத்தம் எங்கேருந்து கேட்குன்னு தெரில. அம்மா நீங்களா? கேஸ் ஆனால் அவங்க நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம் கேஸ். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது. அவங்களோட
கேஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் திரும்பி சொல்லிடுறேன். விக்னேஷ் ப்ரோ சேனல் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சின்னதாக விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னு நினச்சிருக்கும்போது கேஸ் இங்கே நடந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோடு ஒன்றா ஒரு ஃபேமிலி இங்கே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஃபேமிலி இங்கே இருந்திருக்காங்க. அந்த 6 ஃபேமிலி மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் 3 ஃபேமிலி மாதிரியும் அந்த பில்டிங்கில் 3 ஃபேமிலியுமே இருந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த 6 ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு கஷ்டத்தினால 5 ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்காங்க. 5 குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன். விக்னேஷ் ப்ரோ சேனலில் தெளிவாக பேசியிருப்பாரு. பட் இது ஒரு வீடியோவாக நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. இது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோங்கிறதுனால ஜஸ்ட்டு அதை பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன். அவங்க கணவன் வந்து ஒரு விபத்தில் அடிபட்டுட்டாரு. அந்த அதிர்ச்சியில் இவங்க கல்யாணம் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, குழந்தை பெற்று கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த விதவையை மாறினதுக்கு அப்புறமேல வந்து அவங்களால பெருசாக இது பண்ணிக்க முடியல, அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியல, அந்த கஷ்டத்தை தாங்கிக்காமல் குழந்தைய ஒன்று கவனிக்காமல் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுருக்கும் சூழ்நிலை குழந்தை இந்த மாடியிலேருந்து இறந்துடுச்சு. அம்மாவும் இன்னும் துக்கம் அதிகமாகி அவங்க அம்மாவும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க என்னென்னமோ அக்கம் பக்கத்துலாம் ஒரு மாதிரி தப்ப பேசி, அவங்க சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசி, இவங்களும் ஒரு கட்டத்தில் இதே இடத்துல சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபேனில் கழுத்தை மாட்டி தூக்கில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேல வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்கன்னா கேஷுவலாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ ஸ்பெசிஃபிக்காக அந்த வீட்டில் மட்டும் போய் நிற்கிறது, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றது, அவங்க ஜன்னல்கிட்ட நிற்கிறது, அவங்க ஜன்னல்கிட்ட தட்டுறது, கதவை தட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா குழந்தையோட அம்மா. அதுக்கப்புறமே வந்து குழந்தை அழுகுற சத்தம், என் குழந்தை பசிக்குது பால் கொடுன்னு போய் கதவை தட்டிக்க, இது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா பெரிய விஷயமா போகும். இதெல்லாமே வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஒரு தாயோட பாச போராட்டம்னு கூட சொல்லலாம். அதுதான் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. என்னன்னா தன் உயிரோடு இருக்கும்போது ஒரு அதிர்ச்சினால கஷ்டத்தினால குழந்தைய பார்த்துக்காம விடப்பட்ட ஒரு தாய் இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறமே இந்த குழந்தைய பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவங்க ஆயுள் முடிய வர ஆவியா இருப்பாங்க நாட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த இடத்துல யாரும் குடி வரல. குடி இருந்தவங்களையும் ரொம்ப பிரச்சனை பண்ணி இங்கேருந்து போயிட்டாங்க. திரும்பி இங்கே வந்தவங்களையும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி இங்கே யாரும் தங்க விடாம நான் மட்டும்தான் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக தன் குழந்தைக்கு இவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்கி அவ்வளோ பாசமாக ஒரு ஆத்மாவாக ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப குழந்தை மேலே இப்போ ஒரு பேயாக இருந்து இவ்வளோ அக்கறையாக பார்த்துப்பாங்க நாட்டுக்கு. அதான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே நடக்கிற விஷயம் இப்போயே நான் சொல்கிற விஷயம் வந்து அது காது கொடுத்து கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கேஸ் ஏன்னா யாரும் என்னென்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஜன்னலுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னு நிகழ்வு தெரில. வெளிச்சம் போனால் என் கண்ணு அடிக்குது. பின்னாடி மட்டும் தான் தெரியுது என்னென்ன இருக்குது அப்படின்னு. நான் இந்த விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஏதோ அவங்களுக்கு இன்னும் நடக்குது விஷயம் தெரியல. இப்போ வரைக்குமே எந்த ஒரு சத்தம் இல்லாமல் இருக்குது. எனக்கு அதுவே பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த ஒரு சத்தமும் இல்லை. அதனால் நான் சொல்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. எனக்கு இதுதான் நடந்திருக்கு. ஸோ ஒன்றும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்காக நான் ஜஸ்டிஸ் பண்ண தான் நான் நீங்கள் அதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா விக்னேஷ் ப்ரோ சேனலில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நீங்கள் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சு தான் இப்போ நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கும் வீடியோ எப்படி இருக்க போது தெரில. ஸோ பார்க்கலாம். அம்மா நான் உங்களை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க அவங்க இங்கே உள்ளவங்க எல்லாமே. இப்போ அவங்கள பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்காக இங்கே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி உங்கள் குழந்தைங்க நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கீங்கிற விஷயத்தை முதற்கொண்டு எல்லாமே இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க விஷயம் கூட புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேணாம். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன்.
இது ஒரு இந்த வீடியோ எப்படி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சத்தமே இல்லை. நான் வந்த பிறந்த ஒரு கோவம் இப்போ அவங்களுக்கு என்ன இல்லையாட்டுக்கு. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. நாய் குளிக்குது. கேக்குதா? தெளிவா நாய் குளிக்குது. பக்கத்தில் வந்துருக்காடு. தெரியல. அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமாம்மா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்? உங்க குழந்தைக்கு என்ன தேவைப்படுது? பேசுன பின்னாடி யாரும் அட்டாக் பண்றாங்க. திரும்பி நீங்க கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா. உங்களுக்காக தானே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இதெல்லாம் அவங்களோட ரூம். இது என்னென்னமோ எழுதியிருக்காங்க இந்த ரூம்ல. எல்லாமே எப்போதும் இருக்க வேண்டியது பிறரை மனத்தரப்பு. ரொம்ப ஹம்புளாக இருந்திருக்காங்க. இதை படிக்கும்போது தெரியுது இவங்க எவ்வளோ இதாக இவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. இது படிக்கும்போதே தெரியுது இவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இவ்வளோ ஒரு பேர் வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போவே சூசைட்லாம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மானத்துக்காக அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் உங்களை தேடி தான் உங்களை அழைச்சிட்டு இருக்கேன். பின்னாடி கேட்குது, முன்னாடி கேட்குதுங்கன்னு தெரில. அம்மா, கடைசி டைம் நான் பண்ண கேஸ் பாருங்க. இவ்வளோ தெரியும் இந்த பொம்மை இல்லவே இல்லை. இப்போ தான் நான் ஆல்ரெடி இந்த ரூமுக்கு 2 டைம் வந்துட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்து வந்துச்சுன்னு தெரில. இங்கிட்டு இருந்து வந்துச்சான்னு தெரில. எங்கே இருந்து வந்துச்சு? ஜன்னல் எல்லா ஜன்னலும் இப்போ போல தான் இருக்கு. சவுண்டு கேட்டுச்சு, பொம்மை சவுண்டு கேட்டுச்சு. எஸ், நீங்கள் போன டைம் நீங்கள் விக்னேஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த பொம்மை வந்து அந்த உள்ள அந்த சிம்னிக்குள்ளே எடுத்துகிட்டு போச்சு. அதே மாதிரி அந்த பொம்மை வந்து நாங்கள் கேட்கும் போது கொடுத்துருச்சு. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கும் சேம் டு சேம் அப்படியே நடக்குது. எனக்கு சிம்னி இல்லாமல் டேரெக்டாக வந்து விழுந்திருக்கு. எப்படிங்க எங்கே ட்ராப் ஆச்சுன்னு தெரியல. பொம்மை எடுக்கத்தான் போன டைம் இந்த பொம்மை எடுத்துனா நான் பல விஷயத்த நான் வந்து சந்திச்சேன். எஸ், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நான் பேக்கில் போட்டு போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சித்திராதை பண்ணிச்சு இந்த பொம்மை. இப்போ இந்த பொம்மை எடுக்க மாட்டேன். ஆமாம், இந்த பொம்மை உங்களுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த பொம்மைனால எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பொம்மை எடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதை நான் உங்கள் குழந்தைக்காக வச்ச பொம்மை நான் வந்து எடுக்கலை. இப்போ இந்த பொம்மையை எடுக்காமல் நான் திரும்பி போகிறேன். திரும்பி நான் உங்கள் பொம்மை நான் ஒன்றும் பண்ணலை. இதனால் திரும்பி என் மேலே கோபம் வச்சுக்காதீங்க. கேட்குது. நான் இங்கேருந்து கிளம்பிக்கிறேன். இந்த பொம்மையை மட்டும் டச் பண்ண கேஸ்னா தனியாக வந்திருக்கேன். கூட வந்த விக்னேஷ் இருந்தாலும் அது வேறு. எனக்கு தனியாக வந்ததுனால சேஃப்டி கொஞ்சம் பர்பஸ்க்காக நான் இங்கே பொம்மையை டச் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புறேன். வேறு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கேஸ். இன்னும் பக்கத்து பில்டிங்கில் இருக்கிறாங்களாம் போக வேண்டியது இருக்குது. பார்த்துக்காங்க. அம்மா, நான் உங்கள் பொம்மையை நான் ஒன்றும் பண்ணலை. பொம்மை பாருங்க, எங்க எப்படி கொஞ்சம் தெரியல. இது உள்ள இருந்துச்சு. அம்மா, நீங்க தான் பண்றீங்களா இல்ல பாப்பா நீ பண்றியாமா? உங்க பொண்ணு தான் இதை பண்ணிட்டு இருக்காமா? கேஸ் போன டைம் அந்த குழந்தைக்கு நாங்கள் பால்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது குடிச்சிச்சு அவங்க அம்மா. அதனால அது நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நானும் ப்ரோக்கும் சேர்ந்து கொஞ்சம் இந்த அவங்க குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுத்தனால அந்த குழந்தை என் கூட விளையாடுதான் தெரியல. அது என் கூட விளையாண்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா, நீ தான் பண்றியாமா? இது நீ தான் பண்றீனா? அந்த பொம்மை இதை பண்ணி காட்டு. நான் இதில் பொம்மை வந்து இதை ஆட்டி காட்டு.
இல்லை எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உன்னை தேடி நான் வரேன். கேஸ் கேஸ் அங்கே கேஸ் பொம்மை ஆடுது கேஸ். ஆடுது பாப்பா நீ தான் பண்ணுறியா மதர்? கேஸ் ஆடுது உழுவுது பாருங்க உழுவுது. ஒன்றும் இல்லை, மம்மி என்ன தெரியல. வந்துட்டு நீங்கள் விழுந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி அதே இடத்துக்கு திரும்பி நான் வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ரெஸ்பான்ஸ் பண்ணாமலாம் இல்லை கேஸ். அதுதான் நான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். சவுண்டு கேட்குது. அம்மா இது நீங்களா இல்லை உங்கள் குழந்தை பண்ணதா இல்லை சூனியக்காரி பண்ணுறதான்னு தெரியல. எனக்கு தயவுசெய்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களை தனி அடையாளத்தை எனக்கு காட்டுங்க. இல்லை உங்கள் குழந்தை பண்ணுதுன்னா உன் குழந்தைய என் கூட பேச வைங்க, இல்லை ஏதாவது பண்ண வைங்க. சூனியக்காரி நீ உள்ளதான் இருக்கியா? இங்கே தான் லாஸ்ட் டைம் தலை எடுத்துச்சு. நான் உள்ள பக்கத்தில் போய் கொஞ்சம் பாடி ஆட்டோமேட்டிக்காக சிவரிங்க அது இங்கே வந்தாலே. இது எவ்வளோ இருக்கியா? எங்கே இருக்க? கேஸ் நான் இங்கே திரும்பி வெளியே போகிறேன். இங்கே எதுவும் இல்லை. அந்த பொம்மையை திரும்பி உள்ள அந்த செம்னிக்குள்ளே இழுத்துச்சான்னு தெரில. நீ உள்ளதான் இருக்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடு. சவுண்ட் வெளியே கேட்குது கேஸ். எனக்கு மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. தெளிவாக நான் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் உள்ளதான் இருக்குது. கன்ஃபார்ம் உள்ளதான். வேறு வழியே இல்லை. ஏன்னா இங்கே எந்த ஸ்லாப்லேயும் அதை வைக்காது. அது உள்ளுக்குள்ள தான் இருக்குது. சவுண்ட் தொடர்ந்து கண்டினியூட்டியாக கேட்டுட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சிம்னிக்குள்ள தான் சந்தேக ஃபுல் டவுட் எனக்கு அங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்ஸ் வரும். நான் பேசி பார்க்குறேன். அம்மா நீங்கள் உள்ளே இருக்கீங்களா இல்லை உங்கள் குழந்தை உள்ளே இருக்கா இல்லை சூனியக்காரி இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து கடைசி டைம் நான் வந்தப்போ நிறைய விஷயத்த நான் பார்த்தேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூனியக்காரி நீ தான் அங்கே இருக்கா அப்படின்னா தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு. ஒன்னால அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அவங்களோட ஆத்மாவை போக தான் நீங்கள் இங்கே மற்றவங்களால நீங்கள் உள்ளே வந்த. இன்னைக்கு நீயே செத்து நீ வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ வந்து பாரமாக இருக்காத. அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் நீ வந்து அவங்க ஆத்மாவோட ஃப்ரீயாக இங்கே வந்து இருக்க வை. உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ வந்து வேறு இடத்துக்கு போயிடு. அவங்க அம்மாவும் அந்த குழந்தைய மட்டும் இங்கே இருக்க வை. அவங்க சந்தோஷமாச்சும் இருக்கட்டும். வாழும்போது அவங்க சந்தோஷமா இல்லை, சத்துக்கு அப்புறம் அவங்க வந்து நிம்மதியாக இருக்க வை. அம்மா நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பொம்மை எது வேணும் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நான் வந்து நிறைய விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன், நிறைய பொருளை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் கொடுங்க. நீங்கள் இங்கே உள்ளே இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் எதாவது பண்ண முடியும். நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கேருந்து நான் போயிடுவேன். நான் ஒரு 2 மணி நேரத்தில் நான் பார்த்துட்டேன். ஆனால் இப்போ கன்ஃபார்மாக இப்போ கொண்டு வந்த பொம்மையை நீங்கள் எதுவும் கொண்டு போயிட்டீங்க. அது சூனியக்காரி பண்ணிச்சான்னு ஏதோ சந்தேகமாக இருக்குது. நீங்களும் அது உள்ளே வந்து தயவுசெய்து வெளியே வாங்க. அங்கேயே பாருங்க.